ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் கடும் வெயில் வாட்டி வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து 100 டிகிரிக்கு மேலாக வெயில் வாட்டி வருகிறது. ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் ராசிபுரம் நகரை நோக்கி பல்வேறு வேலைகளுக்காக வந்து செல்கின்றனர். அவர்களின் தாகம் தீர்க்கும் வகையில் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நகர திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. இதில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் ராஜ்யசபா உறுப்பினருமான KRN ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர், மோர், வெள்ளரி, தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் ராசிபுரம் நகரமன்ற தலைவர் கவிதா சங்கர் உள்ளிட்டோர் கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் பகுதியில் உள்ள நெல்லை ஸ்வீட்ஸ் கடையில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வரும் இளையா என்பவர் நேற்று முன்தினம் 2 ஜூஸ் பார்சல் வாங்கிக் கொண்டு உரிமையாளரிடம் கப் கேட்டுள்ளார். அப்போது அவர் ஒரு கப்பிற்கு 5 ரூபாய் கொடுக்க வேண்டும் என கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. உடனே கடை உரிமையாளர் திடீரென இளையாவை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனால் அருகில் இருந்தவர்கள் மடக்கி வெளியே அனுப்பிய நிலையில் அருகே இருந்த மற்றொரு ஸ்வீட் ஸ்டாலின் ஜூஸ் வாங்க சென்றவரை 3 நபர்கள் சேர்ந்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதையடுத்து இளையா திருவள்ளூர் நகர காவல் நிலையத்தில் சம்பவம் குறித்து புகார் அளித்துள்ள நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவானவர்களை தேடி வருகின்றனர். தற்போது இதன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த தெக்கலூர் ஊராட்சிக்குட்பட்ட சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 20,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு பகுதிகளில் இருந்து வரும் பேருந்துகள் தெக்கலூர் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் நிற்காமலேயே செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து இப்பகுதி மக்கள் பலமுறை போராட்டங்கள் நடத்தியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் தெக்கலூரில் பேருந்துகள் நிற்க வேண்டும், பல்வேறு பகுதிகளில் இருந்து தெக்கலூர் வரும் பயணிகளை பேருந்தில் ஏற அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் போராட்டம் தொடரும் என்று மக்கள் கூறியுள்ளனர். சத்யபாமா சாதனையாளர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் 2024ஆம் ஆண்டில் சிறந்த வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா சென்னை OMR சாலையில் உள்ள சத்யபாமா நகர்நிலை பல்கலைக்கழக வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் நிறுவனத்தின் வேந்தர் முனைவர் மரியஜீனா ஜான்சன் மற்றும் தலைவர் முனைவர் மரிய ஜான்சன், துணைத் தலைவர்கள் ஆகியோர் விழாவிற்கு தலைமையேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி கௌரவித்தனர். இதில் இலவசமாக படித்து வந்த 5 பார்வையற்ற ஒரு பெண் உள்ளிட்ட மாணவர்கள் IIM கல்லூரியில் படிக்க தேர்வாகி உள்ளவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி ஊக்கப்படுத்தினர். கடலூர் திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையத்தில் உள்ள நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என தொடர்ந்து புகார்கள் அளித்தனர். அதன் பெயரில் 2 நாட்களுக்கு முன்பு கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட போது நடைபாதை ஆக்கிரமிப்புகளை 2 நாட்களுக்குள் அகற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இதற்கிடையே மாநகராட்சி ஆணையாளர் காந்திராஜ் உத்தரவின் பேரில் நகரமைப்பு அலுவலர், சுகாதார அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையே அங்கு வந்த மாநகர திமுக செயலாளர் KS ராஜா ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடாது என்று அதிகாரிகளை எச்சரித்தார். இதனால் ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி அதிகாரிகள் பணியை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.